ஆரி ஒர்க் பண்ணும்போது சில செப்பரேட்டான இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு, துணியை வந்து உள்ளே விட்டு மடித்து விட்டு நம்ம கை தையல் போட்டு தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனா பிசுறு இல்லாமல் இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா, அது நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஹார்டான ஒரு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அந்த கிளாத் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு சிசரோ, சின்ன சிசரோ இல்லை கட்டரோ வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு இருக்காது. ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். நார்மலாக நம்ம கை தையல் மடித்து போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.